மீனாட்சி தியேட்டர்ஸ் ஹூஸ்டன் பாரதி கலைவந்த உறுதுணையுடன் சங்கர நேத்ராலயா அமெரிக்காவின் நிதி திரட்டும் பணியில் கைகோர்த்து பெருமையுடன் வழங்கும் ஜஸ்ட் அ செகண்ட் ப்ளீஸ் முழுநீள தமிழ் நாடகம். கதை, திரைக்கதை, வசனம் பாம்பே கண்ணன். டைரக்ஷன் டாக்டர் கே சாரநாதன். இதில் நடிப்பவர்கள் மீனாட்சி தியேட்டர்ஸ் குழுவினைச் சேர்ந்தவர்கள். ஜஸ்ட் அ செகண்ட் ப்ளீஸ். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. என்ன பாக்குறீங்க? நான் யாருன்னு தெரியல. இத்தனை நேரம் ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணான்னு கத்தி கோஷம் போட்டீங்களே, அந்த நாராயணன் நான் தான் சார். நான் தான் கடவுள், த காட். என்ன எல்லாரும் வச்ச கண்டு வாங்காம அப்படியே பாக்குறீங்க, சிரிக்கிறீங்க? என்னடா இவன் பேண்ட் சூட்டை போட்டுட்டு சஃபாரி சூட்டு போட்ட சிவாஜி மாதிரி வந்து நின்றுட்டு கடவுள்னு சொல்றானே, எப்படி நம்புறது? இவன் கையில சங்கு சக்கரம் எங்க, கையில கதை எங்க, போட்டு இருக்கிற பஞ்சகச்சம் எங்க, எதையுமே காணுமே அப்படி சார். அந்த மாதிரி எல்லாம் நான் வேஷத்தோட வந்தேன்னா ஏதோ சினிமாக்காரன் இல்லை டிராமாக்காரன் வேஷத்தில் வந்திருக்கான்னு சொல்லுவீங்க, இல்லை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் வந்து பைத்தியம்வீங்க. அதனாலதான் உங்களை மாதிரி சாதாரண மனிதர்கள் பத்தியில நான் வரும்போது இப்படிதான் நானும் ஒரு சாதாரண மனுஷனாக தான் வருவேன். அதுதான் இந்த கலியுகத்துல எனக்கும் சேஃபு, உங்களுக்கும் சேஃபு. என்னடா நமக்கு கஷ்டம் வரும்போது நாராயணா கோவிந்தா கிருஷ்ணா வாசுதேவா அப்படின்னு நம்ம கத்தி கூப்பிட்டா இவன் காதலியே விழமாட்டேங்கிறது. அது மாத்திரம் இல்ல, கண்ணுக்கு முன்னாடி நேரம் வரமாட்டேங்கிறானே அப்படின்னு புலம்புறது என் காதல கேட்கறது. சார், அதுக்கெல்லாம் ஞானம் வேணும், பக்தி வேணும், நம்பிக்கையும் வேணும். நான் உங்க கூடவே தான் இருக்கேன், வெவ்வேறு ரூபத்துல வந்துட்டே இருக்கேன், உங்களோடயே இருக்கேன், உங்க கூடவே சாப்பிடுறேன், தூங்குறேன், உங்களோடயே இருக்கேன். ஏன் இன்னும் உங்களுக்குள்ளேயே இருக்கேன். ஆனா உங்களால புரிஞ்சுக்க முடியல. ஏன்? அறியாமை அப்படிங்கிற மாயை அதை தடுக்கிறது. கடவுளை, அதாவது ஒண்ண நாங்க எப்படி நம்புறது அப்படிங்க கேட்கறது எனக்கு புரியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு நம்பிக்கையும் வேணும், ஞானமும் வேணும். பெரியவர்களுடைய அனுபவத்தினாலையும் மகான்களுடைய உபதேசத்தினாலையும் சொந்த அறிவினாலையும் தான் நீங்க என்ன புரிஞ்சுக்க முடியும். அது கூட கஷ்டம், அதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா உங்க மைண்ட், எஸ் உங்க மனசு அங்காடி நாய் மாதிரி அதை அலைஞ்சிட்டே இருக்கு. என்னை பத்தி சிந்திக்காம வேற எதையோ நினைச்சுதான் அலைஞ்சிட்டே இருக்கு. உண்டு உண்டு என்று ஓடி, இல்லை இல்லை என்று ஏமாந்து, எங்கே எங்கே என்று தேடி அலைந்து கடைசியில் ஆடி ஓய்ந்து அமர்ந்து பராபரமே அப்படின்ற அனுபவம் வரும்போதுதான் என்ன நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரு ஜென்மம் பத்தாது சார், பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டுங்க. சரி, நானும் உங்க கஷ்டங்களை தீர்க்கிறதுக்காகவும் இந்த சம்சார பந்தத்திலேருந்து உங்களை எல்லாம் விடுவிப்பதற்காகவும் அவதாரங்கள் எடுத்தேன். நானே மனுஷனா வந்து வாழ்ந்து காட்டினேன் ராமாவதாரத்தில். கிருஷ்ணாவதாரம் எடுத்தேன். கிருஷ்ணாவதாரத்தில் உங்களுக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்ணேன். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், கடைசியில் சரணாகதி தத்துவத்தை கூட சொன்னேன். ஆனா இதெல்லாம் சூஷ்மமானது, உங்களால புரிஞ்சுக்க முடியல. அது புரிஞ்சுக்கிறதுக்கு பல ஜன்மங்கள் இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு நீ வந்திருக்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இந்த மானிட லோகத்துல வாசுதேவன் அப்படின்னு ஒரு மனுஷன் தினம் பூஜை பண்ற மாதிரி என்னை திட்டிகிட்டே இருக்கான். அவனுக்காகவும் அவன் மூலமா உங்களுக்காகவும் சில உண்மைகளை புரிய வைக்கணும் சார். அதுக்காக தான் நான் இப்போ பூலோகத்துக்கு வந்திருக்கேன். அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க, இதுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு. இது அடுத்து தானே. உங்க பாஷையில சொல்லணும்னா ஜஸ்ட் அ செகண்ட் ப்ளீஸ். Just a second please. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ப்பா. என்ன பூஜை முடிச்சுட்டேவா? ஆமா, காலங்காத்தால ஆபீஸ் போற நேரத்துக்கு இந்த இளவு கட்ட பூஜை கொண்டுதான் கொண்ட கற்பனை
என்னது ஊதுபத்தி வேற? இவனுக்கு என்ன ஊதுபத்தி வேற குறைச்சலா? உடனே நான் பூஜையில உட்காந்து நீ ஏதோ பேசுறேன். என்ன பேசுறேன்? என்ன பேசுறேன்? எனக்கு என்ன பண்ணிருக்கான்? நல்லது என்ன பண்ணல? நல்ல உத்தியோகம், நல்ல சம்பளம். பொல்லாத உத்தியோகம், பொல்லாத சம்பளம். பேங்க் உத்தியோகம் 15,000 ரூபாய் சம்பளம், டாக்ஸ் போக 10,000 ரூபாய் வருது. கரோமியற்ற நகர பரமே நாராயணேவி சமர்ப்பையாம. ஏடி எனக்கு இருக்கிற திறமைக்கு இப்படி அந்த பேங்க்ல போய் குப்பை கொட்டணும்? என் கூடவே இருந்தானே கணபத், அடாண்டி இன்னைக்கு பெருசா டைரக்டரா முழங்கிட்டு இருக்கானே, அவனை அடிச்சு உதச்சு வேலை வாங்குவேன். அவன் தான் இன்னைக்கு பெரிய டைரக்டர், நடிகை. நான் இங்க மணியாட்டின்னு இருக்கேன். நீங்களும் எல்லாம் நன்னா தானே நாடகம்லாம் போடுறேன். உங்களுக்கும் ஒரு காலம் வரும். காலம் வருடி, காலம் வரும். நான் செத்தா தான் வரும். வெள்ளிக்கிழமைனா போருமே, வாரம் எப்ப பார்த்தாலும் சாவு எழவு இதுதானா? வெள்ளிக்கிழமை சாவு பத்தி பேசினா உங்க சாமி ஆகாதோ? ஏடே நானும் தெரியாம தான் கேட்கிறேன். வெள்ளிக்கிழமையான சாயந்தரம் 7 மணிக்கு விளக்கு வைக்கிறப்ப நீங்க என்னடி பண்றீங்க? எல்லாரும் டிவி போட்டு மெகா சீரியல் பாக்குறீங்க. அதுலயும் சொல்லி வச்ச மாதிரி எவனாவது ஒருத்தன் வெள்ளிக்கிழமை மண்டையை போடுறான். அவன் குடத்தை எடுத்து நடு வீட்டுல வச்சு அவனுக்கு மூக்குல பஞ்ச சொருகி ஊதுபத்தி கொளுத்தி எல்லாம் ஊதுபத்தி பண்ணி எல்லாரும் உட்காந்து அழறான். அதை பார்த்து நீங்களும் உங்க வீட்டுல உட்காந்து உங்க கூடாரத்துல உட்காந்து அழறி. அது ஓகேவா? நான் சொன்ன தப்பா? பெரிய நடிகனான எழுத்தாளா நடிகனான டைரக்டர் நான் சொல்றேன். விட்டானா இவன் விட்டானா? ஏயா உனக்கு ஊதுபத்தி பூமாலை சந்தனம் எல்லாம் வேஸ்டியா? வாசா நானா ஸ்கூட்டர் சாவி ஆபீஸ் போகும்போது 3rd இயர் உணர்ந்தேன். உன்னை கேட்டேனா? ஸ்கூலுக்கு கேட்டேனா? ஏப்பா அத்தை பண்ற இத்தை பண்றேன்னு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியது. அப்புறம் சாயந்தரம் ஆனா மாறு வலிக்க வேண்டியது. எனக்கு ஆபீஸ்ல பாதி நேரம் உனக்கு எப்போ நெஞ்சு வலி வர போகுதுன்னு பயத்துல ஓட மாட்டேன்னா. ஏண்டா இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிடா? இது மட்டுமா? சாயந்தரம் நிம்மதியா டிராமா போட முடியுதா? ஏப்பா என் உயிரை வாங்குறீங்க? செய்யறதெல்லாம் செய்யறேன், ஆனா வார்த்தையால மாத்திரம் இப்படி சுடறேன். நான் வார்த்தையால சொல்றேன். நான் சொல்றேன்னா எல்லாம் என்னுடைய தலையெழுத்து. காலையில ஆபீஸ் போக வேண்டியது அதே கூட்டல் கழித்தல் எல்லாம் என்னுடைய தலையெழுத்து. ஆபீஸ் கிளம்பணும். அப்புறம் டிராமாக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வை 20 பேர் வந்து பார்க்க போற டிராமாக்கு துணி ஒண்ணுதான் குறைஞ்சேன். அது கூட இல்லாம போனா நல்லா இருக்காது. என்னடி முழுமுழுக்கிற? ஏண்டா வாசா ஏண்டா எல்லாத்துக்கும் இப்படி அழுத்துக்கிற? அப்பா ஒரு காலத்துல டிராமான்னு போட்டா ஜேன்னு கூட்டம் வரும். இப்போ பாத்தீங்களா எல்லாம் டிவி வந்ததுனால நான் ஒரு பயம் டிராமா வர மாட்டேங்கிறேன். டிவியில கூட பார்க்க நல்லா இருக்காங்க. டிவியில பாக்குறதுக்கு என்னடா சுகம்? என்ன சுகம்? உட்காந்து ஜாலியா ஆள் உட்காந்து கறியாடு அரைக்கிட்டு குழந்தைக்கு டயப்பர் மாத்திட்டு சமைச்சுக்கிட்டு ஜம்முன்னு பாக்கலாம். அதை விட்டு டிராமா கேரளா வராங்களா? இத்தனையும் பார்த்துட்டு டிராமா புரியுமா? அதை பாக்குறவனை பத்தி கவலைப்படுறது இல்ல, போடுறவனும் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல, ஸ்பான்சர் பண்றவனும் கவலைப்படுறது இல்ல. ஏதாவது புரியலன்னா யாரையாவது கேட்டுக்கிறீங்கடா போச்சு. இவ்வளவு கரெக்டா சொல்றா பாரு. ஆமாமா எல்லாம் என் தலையெடுத்து. நான் டிராமா போட்டா கூட 20 பேர் தான் வராங்க. எல்லாம் அந்த ஆண்டவன் தான் காரணம். ஏண்டா அப்படி கழிச்சு கொடுத்தவன் அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு டைரக்டர் சான்ஸ் கிடைச்சு விட்டானவன். சரியா நான் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பார்த்துக்கோ ரோட்ல ஏதாவது காசு கொண்டு போய் இடிச்சு காலை பிடிச்சி உட்காந்து பிரச்சனை வந்துடாது. ஆஸ்பத்திரி டாக்டர் நான் தான் காலம் காத்த நியாயமா உழைக்கும். உடம்புக்கே வரக்கூடாது. ஏன் அப்படி நல்லதே செய்யறேன் நல்லதே சொல்றேன், ஆனா ஏன் இப்படி வாயால இப்படி குட்டி கெட்ட பேர் வாங்கிறேன்? என்ன வழிய மூஞ்சி காலை கூட வாரிக்கல இப்படி ஒரு கொண்டாடிய. சபாலேருந்து போன் பண்ணியிருந்தா 18ஆம் தேதியா கன்ஃபார்ம் பண்ண சொன்னா. நீ என்ன பண்ண? உங்களை கேட்டு சொல்றேன்னு. உனக்கு கன்ஃபார்ம் பண்ண தெரியாது? ஏன்னா அன்னைக்கு நீங்க ஃப்ரீயான்னு. நான் போய் சாயந்தரம் கேட்கறதுக்குள்ள எவனாவது வாங்கிட்டு போயிடுவான். அசடு அப்படியெல்லாம் இல்லைன்னா போன வாட்டி உங்ககிட்ட கேட்காம கன்ஃபார்ம் பண்ணதுக்கு நீங்க கண்டபடி கத்தல. அன்னைக்கு கூட வேற யாரும் தேடி கொடுத்திருந்தாரு. ஆமா
ஏன்னே தெரியல. எனக்கு மட்டும் ஒரே நாள்ல 2 பேர் தேதி கேட்கறாங்க. சரி சரி விடுங்க. என்ன சொல்றது? நான் இரிட்டேட் அப்படிதானே? ஐயோ நான் எப்பவாவது அப்படிலாம் சொன்னேனா? அப்புறம் என்ன உனக்கு என்ன தெரியுமா? நான் நாடகம் சுத்துறேன், ஆபீஸ்ல ப்ரமோஷன் பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி உனக்கு வருத்தம் இழக்காரங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னா நீங்க சந்தோஷமா இல்லைங்கிறது தான் பெரிய வருத்தம். உங்க மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே பண்ணுங்க. எப்படி செய்ய முடியுது? மாசமானா சொலையா 10,000 ரூபாய் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. உனக்கு சாப்பாடு கட்டணும், உங்க அப்பாவுக்கு மருந்து கொட்டணும், உன் பொண்ணுக்கு படிப்புக்கு அழணும். அப்படிலாம் யாருன்னா பண்ண சொன்னா பாருங்க, நீங்க தாராளமா வேலையை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஓ, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களோ? அதுக்கப்புறம் சாப்பாடு போடாம விட்டான் சொல்லி ஊருக்கு போறோம் திட்டம் அதை பார்த்து ரசிக்கணும் அப்படித்தானே? உங்ககிட்ட என்னால பேச முடியாதுன்னா, ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நீங்க சந்தோஷமா இருந்தாதான் எங்களுக்கும் சந்தோஷம். உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, பொண்ணு வர ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நாளைக்கு நான் போய் ஷர்ட் எடுத்துன்னு வரேன். வரேன். ஹே, ஆபீஸ் போயிட்டு வரேன். அதுக்கு தானே என்ன வச்சிருக்கேன். நாளைக்கு உனக்கு லட்சாட்சம் பண்ண போறேன். 100 ரூபாய் கட்டிருக்கேன். என்ன பண்ண போற? அதையும் வாங்கிட்டு என்ன இந்த மாதிரி ஆபீஸ்க்கு அனுப்பிச்சுட்டே இரு. யோ, நீ நல்லா இருக்க, நீ கடவுளை பேக் எடுக்கணும். காலங்காத்தா ஆபீஸ் போறதுக்குள்ள எவனாவது கழுத்த யாரா? நீங்க நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பார்க்கறத நடத்துறதே நான் தான். ஓ, எந்த சபா சார்? வாசு அலையஸ் வாசுதேவன். அதான் உன் பேரு. எனக்கு அந்த பேர் உண்டு, வாசுதேவன். ஐ லைக் இட். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவே சொல்லிடுறேன். யாரு நீ தினம் பூஜை பண்றீங்க. ஐம் சாரி, பூஜை பண்ற மாதிரி திட்டினே இருக்கீங்க. கடவுள் நான் தான், காட் நாராயணன். என்ன மிஸ்டர் கிண்டலா? கிண்டல் இல்ல வாசு, உண்மையாவே நான் கடவுள் தான். நீ கடவுளா? இப்படி காலிங் பெல் அடிச்சுட்டு காலம் மாதாவுக்கு வந்து நிற்கிறிய, நீ கடவுளா? தெரியும், இப்படி கேட்பேன்னு தெரியும். வாசு, உனக்கெல்லாம் கடவுள் வரார் அப்படின்னா இடி இடிக்கணும், மின்னல் மின்னணும், வெடி வெடிக்கணும், பூகம்பம் கிளம்பணும், புகை வரணும், புகை நடுவில் நான் வரணும். அதெல்லாம் பொய் வாசு. நான் பூலோகத்துக்கு வந்தேன்னா மனுஷர்கள் மத்தியில் வந்தாலும் இப்படிதான் சாதாரண மனுஷனா தான் வருவேன். சரி, என்ன பேண்ட் ஷர்ட்? அதை கேட்கலையா? பேண்ட் ஷர்ட். ஓஹோ, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இவங்கெல்லாம் என்ன 4 கையோடையும் சங்கு சக்கரத்தோடையும் பட்டு பீதாமரத்தோடையும் பஞ்சகச்சரத்தோடையும் கையில கதையோடையும் வாழோடையும் பார்த்து பழகி போயிட்டீங்கல்ல, அதனால புரியல. வாசு, இந்த லோகத்துல இந்த காலத்துலதான் இந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் ஃபேஷன். எங்க லோகத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அது ஃபேஷன். அதாவது நீங்கள்லாம் இந்த இலையை உடுத்திட்டு இந்த சிக்கி குக்கி கல்லெல்லாம் வச்சுட்டு நெருப்பு உண்டாக்குங்க அந்த காலத்துல. வாட் யூ மீன்? ஐ மீன் வாட் ஐ செட். இங்கிலீஷ் கூட பேசுறீங்க? இதாயா உங்கள்கிட்ட பிரச்சனை? ஏயா, நான் இங்கிலீஷ் பேசக்கூடாதா? என்ன கடவுள்வீங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, சர்வஜன், சர்வசக்தன், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபிரசன்ட் எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா நான் இங்கிலீஷ் பேசக்கூடாது. யோ, உலகத்துல இருக்கிற அத்தனை பாஷையும் நான் பேசுவேன் வாசு. வாசு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் படைச்ச மனுஷன் பஞ்ச கண்டுபிடிச்சான், நைலான கண்டுபிடிச்சான், இன்னைக்கு ஜீன்ஸ் போடுறான். ஆனா என்ன மாத்திரம் கோவில்ல வெறும் சிலையா வெறும் பஞ்சகச்சத்தை கட்டி விட்டு, அதுவும் வெள்ளக்கல் கட்டி விட்டு அழகு பாக்குறீங்க. நியாயமா? காலங்காத்தா ஆபீஸ் போனது நீ தான் கடவுளுங்கிற. ஏதாவது மென்டல் கேஸ்? இப்படி ஏதாவது நீ கேட்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏப்பா, ஆபீஸ் போற நேரத்துல கடகடன் வந்து நான் தான் கடவுள்னா நான் மென்டல் கேஸ் ஆயிடப்படும். உனக்கு பிடிக்காத ஆபீஸ் தானே போறவங்க லேட்டா போறோம். நான் போய் தானே சேஃபே திறக்கணும். கேஷ் சேஃப் தானே, அதை நான் பாத்துக்கிறேன். ஓ, அப்படியா? இப்ப புரிஞ்சிருச்சியா? யோ யோ யோ, நீ என்ன இங்க வித்ரோல் பண்ணிட்டு அங்க ஒரு ஆளை வச்சு கொள்ளையடிக்க பாக்க? இல்ல வாசு, உங்க ஆபீஸ் தரத்துக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு, அதனால அந்த கேஷ் சேஃப் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன், வேற ஒண்ணு. என்னமோ சொல்ற, ஒண்ணுமே புரியல. ஆனா உன்கிட்ட பேசிட்டு த்ரில்லிங்கா இருக்கு.
ஓ. ரொம்ப நேரம் பேசணும் போல இருக்கு. ஆனா கடவுளுங்கிறியே, அதுதானே நம்ப முடியல. சரி, ஏதாவது ஒரு மிரட்டல் பண்ணிட்டாங்க. மிரட்டல்? ஓ, உங்களுக்கெல்லாம் ஒரு மழையை வர வச்சு கொடுக்கணும், அது போதும். ஒரு சாமி சேலையை கொடுக்கணும், அது இல்ல விபூதி குங்குமம் கையில கட்டணும். வாசு, எல்லாம் சீப் சாமியார்கள் பண்ற ட்ரிக்ஸ், சித்து வேலைகள். அதெல்லாம் பண்ண மாட்டேன். என் பவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. என் பவர்ல ஒரு துளி, அதான் நீங்க இந்த போக்ரான்ல ஆட்டம் பாம்பு பிடிச்சிங்க, அதுல 1 மில்லியன் பவர் நான் காமிச்சேன்னு வச்சுக்கோ, நீ இந்த வீடு, இந்த ஊரு, இந்த நாடு, இந்த உலகம் எல்லாம் உசுங்கி போயிடும். சரி, இப்ப என்ன கடவுளை ஒரு நாள் நம்ப முடியல, போக போக நீயே புரிஞ்சுப்ப நான் யாருன்னு. இப்ப சத்திக்கு அந்த கடவுள் வச்சுக்கோ. ஏன் கடவுள் சொல்ல நம்ப முடியலையா? சரிதா, கடவுளை காண்றது இல்லையா? ஜனங்களுக்கு உண்மை நம்பிக்கை போயிடுச்சு. ஓ, ஐசி அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்ல வரேன். ஆல்ரைட், நான் இப்ப கடவுளை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஐயோ வேணாம், உனக்கு மூளை இருக்கு, நீ பாத்திருக்கியா? அது எப்படி இருக்கு நம்புறேன்னு கேட்க போறேன். சே, அந்த மாதிரி ஸ்டூபிட் உதாரணம் நான் சொல்றேன். அதாவது அக்கிரமம் நடக்கும் போலாம் வந்து காப்பாத்துவேன்னு சொன்னேன். எங்க வந்து ஆனா எப்ப சொன்னேன்? போச்சா? ஓ, யூ மீன் கீதா? கீதா மாலா கலாயா பகவத்கீதையா? ஆமாவா சொன்னேன். இப்பெல்லாம் நல்லவங்க எவ்வளவு அளவுக்கு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு தான் அக்கிரமங்கள் நடந்துட்டு இருந்தது. அதனால அந்த நல்லவங்களை காப்பாற்ற வேண்டிய நெசசிட்டி எனக்கு இருந்தது. அதனால நான் அவதாரம் எடுத்து வந்தேன். ஆனா இப்போ இப்ப நல்லவங்கள இல்லைங்க. நல்லவங்க இருக்காங்க, ஆனா தேர் மைனாரிட்டி, வெரி ஸ்மால் நம்பர் பீப்புள். வாசு, இப்ப நடக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அக்கிரமத்துக்கும் இன்னொரு அக்கிரமத்துக்கும் நடக்கிற போராட்டமா இருக்கு. ஒரு அநியாயத்துக்கும் இன்னொரு அநியாயத்துக்கு நடக்கிற சண்டையா இருக்கு. இது நடுவில் எனக்கு என்ன வேலை இருக்கீங்க? ஓ மை காட், கூப்பிட்டியா? கூப்பிட்டா வந்துட மாட்டேன். ஆமா, நான் வந்தா அப்புறம் தானே நீ என்னை கூப்பிடவே ஆரம்பிச்சு. சரி, எப்போ வருவீ? எப்போ வருங்க? வருவேன். அதாவது எப்போ இந்த அக்கிரமங்கள்லாம் அதிகமாகும், அநியாயங்கள்லாம் ஜாஸ்தி ஆகும், பல கோடி துஷ்டர்கள் கிட்ட சில லட்சம் அப்பாவிகள் மாட்டி முடிக்கிறாங்களோ அப்போ வருவேன். அப்போ அதாவது நீ என்ன சொல்ல வரேன்னா, இப்ப மட்டும் என்ன வாழலாம்? எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை. அரசியல்வாதியில பணம் கொடுத்தா தானே வேலையாகுது. ஓ, ஊழலை பத்தி நீ பேசுறியோ? பிளாக் மார்க்கெட் டிக்கெட் வாங்கி சினிமா போடுறது, வெளியூர்ல போய் டிராமா போட்டுட்டு உடம்பு சரியில்லைன்னு போலி டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்ததுல, கார்பரேஷன் டாக்ஸ் 5000 2000 குறைக்கிறதுக்கு ஆபீசருக்கு லஞ்சம் கொடுத்ததில்ல. சரிப்பா, சரி வாசு, உனக்கு பேசி மானத்தை வாங்குறது. நான் வருவேன், கவலைப்படாது, நான் வருவேன். எப்ப தேவையோ அப்ப வருவேன். சில லட்சம் அப்பாவி ஜனங்கள் நிராயுதபாணியா கையை நீக்கி ஆபத் பாந்தவா அநாதரட்சகான்னு என்னை கூப்பிடும்போது நான் கண்டிப்பா வருவேன். ஓ, you mean to say the war between Rakshasas and Devas? கரெக்ட். இன்டர்பிரேஷன் எல்லாமே நான் சொன்னது புரிஞ்சுட்டியே? இன்டர்பிரேஷன் அதான் பா, இந்த மனோதத்துவ நிபுணர்கள், சித்தர்கள், சாமியார்கள் இவங்கெல்லாம் சொல்லாம நீ புரிஞ்சுட்டியான்னு சொல்ல வந்தேன். ஓ, அப்ப அது வரைக்கும் நான் காத்துக்கணும். எதுக்கு காத்துக்கணும்? நான் தான் கூடவே இருக்கேன், உன் கூடவே வரேன், உன் கூடவே சாப்பிட்றேன், உன் கூடவே தூங்குறேன், உங்களுக்குள்ளேயே இருக்கேன். நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்ன ஏன் திருப்பி வளர்றேன்? அதெல்லாம் ஒன்றும் வளரல. சரி, உனக்கு புரியும்படியாவே சொல்றேன். டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி 1996 வருஷம் உன் வாழ்க்கையில என்ன நடக்கும்? எனக்கு நேற்று என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஞாபகப்படுத்தி சொல்ல. என்ன டிசம்பர் 1996 டிசம்பர் 31. ஞாபகம் வரலையே. ஞாபகம் வரும். சரி, நான் சொல்றேன். அன்னைக்கு டெல்லியில இருந்து உங்க அத்தை உன்னை பார்க்கறதுக்காக மெட்ராஸ்க்கு வராங்க. காலங்காத்தால சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு நீ போகணும். அன்னைக்கு பார்த்து ஆட்டோ ஸ்ட்ரைக். என்ன பண்ண? கரெக்ட். ஞாபகம். என்ன பண்ண? வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். என்ன வண்டி? ஸ்கூட்டரா? ஸ்கூட்டர். சரி, ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ண. அப்புறம் என்னாச்சு? தெருக்கோட்டில் போய் நின்னதியா? 20 தடவை உடச்சேன் நான் கழுத மாதிரி. வாசு, ஆனாலும் இது கூடாது, இந்த கர்நாடகம் கூடாது. ஒன்ன போய் கழுதியோட கம்பேர் பண்ண வேணாம், மேல சொல்லு. சரி, டைமோ ஆயிட்டு அன்னைக்கு பார்த்து ட்ரெயின் கரெக்ட் ஆயிட்டு வந்து. அன்பார்ச்சுனேட்லி சர்ப்ரைசிங்காக. அப்புறம் என்னாச்சு? அப்ப என்ன பண்ண? என்னாச்சு? அந்த குமார் ஒருத்தர் வந்து மோட்டார் சைக்கிள் என் ஃப்ரெண்டு, லாங் டைம் ஃப்ரெண்டு, திடீர்னு வந்தான். வந்தோன்னு அவன் சொன்னிட்டே என்ன சென்ட்ரல் ஸ்டேஷனில் கொண்டு போய் விடுறா அப்படின்னு. சரி, கொண்டு போய் விட்டான். அதுல என்ன இருக்கு? அதுல ஒண்ணும் இல்லை. ஆனா அவங்களோட ஸ்கூட்டர்ல போகும்போது, மவுண்ட் ரோட்ல போகும்போது அவன்கிட்ட என்ன சொன்னேன்? அது சொல்லு. மவுண்ட் ரோட்ல போகும்போது என்ன சொன்னேன்? நீ தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாத்துனேன்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் இப்போ புரியுதா? கரெக்ட், அதேதான். நான் அப்படித்தான் வெவ்வேறு ரூபத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கேன். உதாரணமா ரோட கிராஸ் பண்ணும்போது அடிபடாம இருக்கு, போலீஸ்கார ரூபத்துல வருவேன். வியாதி குணமா இருக்கு, டாக்டர் ரூபத்துல வருவேன். வீடு கிடைக்கல,
தம்பு கிடைக்கலன்னு சொல்லும்போது சிகரெட் ரூபத்தில் கூட வந்து எல்லா ரூபத்திலையும் வருவேன் வாசு. எல்லாரும் தெய்வம் மாதிரிம்பாங்க. ஆனா நம்ப மாட்டாங்க. தெய்வம் மனுஷ ரூபேன. புரிஞ்சிடுச்சு, நல்லா புரிஞ்சிச்சு. அதாவது தெய்வம் வர மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலம் வருவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்ட். நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆபத்தாண்டவா, அநாத ரட்சகா, வாமனா. வரும். நீ பாட்டு சகசரநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிடாத. அப்புறம் எனக்கு டைம் இல்ல, போர் அடிக்கிறது உங்களுக்கும் போர் அடிக்கும். சரி சுவாமி, இப்ப நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? எப்படி தோன்றதோ அப்படி. எனக்கு தோன்றது இருக்கட்டும். ஓ, நாராயணன் கூப்பிடுவான். நாராயணன், வெரி குட். இன்ஃபேக்ட் தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் நேம். யூ நாராயணன். சரி நாராயணா, இப்ப எது வந்த? அதுவா, ஒரு சின்ன திருவிளையாடல். இயர் 2003. ஓ, திருவிழாவில் திருப்பி எடுக்க போறாங்களா? அப்படின்னா கூட அது சிவபெருமான் கல்யாணம் கிடையாது. அதுவும் என்னுடைய திருவிளையாடல். நீதான் கிடையாது, ஏபி நாராயணன் நீதானா? நான் பக்கா சினிமாக்காரன். தெரியுதுல்ல. இப்போ குப்பை ஓடுறது பேங்க்ல. அதுவும் தெரியும். என்ன நீங்க என்ன ஆபீஸ் கிளம்பல? எளவு சனி போடுற ஆபீஸ் போகாம இருக்க முடியுமா? போய் தான் தொலையணும். போகணும். ஆமா, இவர் யாரு? இவர் கடவுள். அப்படின்னா இவர்கிட்ட கடன் வாங்கிருக்கீங்களா? என்ன நீ கடவுள்? என் கண்ணு தேவன் அவங்களுக்கு தெரியலையே. இல்லையே, நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், மறுபடியும் சந்தேகப்படுற பத்தியா, நான் கடவுளா மனுஷனை இந்த லோகத்துக்கு வந்தேன்னா எல்லா கண்ணையும் படுவேன். சரி, வைஃபு உன்னை விட என் மேல பக்தி வச்சிருக்கிறவன், அவன் கண்ணில் நான் படலைன்னா அது என் பாவம் இல்லை. சரியா? இப்ப அவள்கிட்ட எப்படி உன்னை இன்ட்ரடியூஸ் பண்றது? நீ ஒன்றும் இன்ட்ரோடியூஸே பண்ண வேண்டாம். உன்னை விட அவளுக்கு என்ன நல்லா தெரியும். கூடமா பேசுறதால வேணாங்க, வேண்டப்பட்டது. வேண்டப்பட்டவரா? அப்படின்னா ஏதாவது பிலிம் ப்ரொடியூசர் இல்லைன்னா டைரக்டரா? ஐயோ, ரைட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாம் நான் தானா? எல்லாம் நம்மளை ஆட்டி படைக்கிறது. அப்படியா? சார், எப்படியாவது ஒரு சான்ஸ் வாங்கி கொடுங்க சார். சினிமால 20 வருஷமா அதே மனவேதனை. அதுக்குதாம்மா வந்திருக்கேன். அப்படியா? இங்க வாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க லீவ் போடுறேன், இவர் வேலையை பார்க்கிறேன். குழந்தை ஸ்கூல் போயிட்டு வரதுக்குள்ள நான் கொஞ்சம் மாங்காடுக்கு போயிட்டு வந்துருக்கேன். எங்கேயா போயிட்டு நிம்மதியாக பக்கத்துல பாசாத்தி போயிட்டு அங்க போயிட்டு எதுக்கு மாங்காடு? 6 புதன்கிழமை மாங்காடு கோவிலுக்கு வரதா வேண்டிட்டா நினைச்சது நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், கேட்கறத கொடுக்கிறவர். நீங்களும் வேணா ஒரு 6 புதன்கிழமை போறதா வேண்டிக்கோங்களே, நீங்க நினைச்சது நடக்கும். சரி சரி, சிரிச்சது போறோம். நிறுத்துக்கா. நான் எப்ப சிரிச்சேன்? அது ஒன்றும் இல்லைப்பா, என் சொந்த பிரச்சனை பாரு. உன் பொண்டாட்டி என்னை 6 வாரம் மாங்காடு போய் விளக்கேற்றுன்னு சொன்னாலும் அதை கேட்டு என் பொண்டாட்டி மகாலட்சுமி வைகுண்டத்துலேருந்து என்னை பார்த்து சிரிக்கிறேன். உங்க லோகத்தையும் இந்த பொண்டாடி பிரச்சனை உண்டு. எல்லா லோகத்தையும் உண்டுப்பா, எல்லா லோகத்தையும் உண்டு. உங்க ஊர்ல நீங்க வீட்டுக்கு வீடு வாசப்படிப்பீங்க, நாங்க எங்க ஊர்ல பிளானட் பொண்டாட்டிங்க. இப்போ போனாலே அதான் சுபா, உன் ஒய்ஃபு எந்த மனைவி. இப்ப கொஞ்சம் இது சரியான கிராமத்துக்கு மாடர்ன் தாட்டே கிடையாது. நாராயணா, இந்த மாதிரி ஒரு கொண்டாடிக்க நான் ஆசைப்பட்டேன். அது சரி, நீ ஆசைப்பட்டது அனிதா பேர்ல, ஆனா அவதான் உனக்கு கிடைக்கலையே. உனக்கு எப்படி தெரியும்? அனிதா ஓ, நீதான் கடவுளாச்சே. பாவி பிரிஸ்கி அநியாம பிரிஸ்கி. எனக்கு அவ்வளவு கல்யாணம் நடந்திருந்தா அவளுடைய மாடல் தாட்ஸ் என்ன, அவன் அழகு என்ன, நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன். ஒரு காலம் போறோம் திட்டினது போறோம். நான் போன இடத்துல சிசுபாலனைக்கு 100 தடவை தான் திட்டு பர்மிஷன் கொடுத்தேன். ஆனா உனக்கு சொல்ல மாட்டேன். உனக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன், எவ்வளவு கற்பூரம் ஏற்றிருக்கேன், எவ்வளவு தேங்காய் உடைச்சிருக்கேன், எவ்வளவு அர்ச்சனை பண்ணிருக்கேன், எவ்வளவு மாலை கொடுத்துருக்கேன். ஆள் உயர்த்து துளசி மாலை. ஏவாசம் இதெல்லாம் எனக்கு பண்ணு அவனை கேட்டேன். இதெல்லாம் பண்ணா நான் நினைச்சதை கேட்டதை ஆசைப்பட்டதை கொடுப்பேன்னு சொன்னாங்களே. யார் சொன்னாங்க? என்னைய உங்க ஊர் வச்சு அரசியல் ஆகிட்டியா? அது மாதிரி உனக்கு 1 லட்சம் ரூபாய் வேணும்னா எனக்கு 1000 ரூபாய் உண்டியில போடுறேன்னு வேண்டிக்கிறீங்க. உங்களுக்கு நான் லஞ்சம் கொடுக்கறது இல்லை. நீங்க பணம் கொடுக்கறதால நான் லஞ்சம் கொடுக்கறதா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நான் கொடுக்கறது இல்லை. 1000 ரூபாய் போடுறேன், நீங்க வேண்டிக்கிறதாலே நான் கொடுக்கறது இல்லை. உனக்கு 1 லட்சம் கிடைக்கணும் அப்படின்னு இருந்தா தானே கிடைக்கும். புரியுதா? அப்ப நீ இருக்கு. சரி, அப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க பேங்க் ஆஃப் மேனேஜர் எப்படி எங்க இருக்க? அவர் பாம்பேல இருக்கார். ஜாலியா பாம்பேல இருக்காரு. அவர் பாம்பேல இருக்காரு இல்லையோ? அவர் அவனுக்கு பணம் கொடுக்குற, அவர் அவனுக்கு டிராஃப்ட்
ட்ராஃப்ட் எழுதுற, அவர் அவனுக்கு லோன் சாங்ஷன் பண்ற, அவர் அவனுக்கு லீவ் சாங்ஷன் பண்ற. இல்ல அதுக்குலாம் கீழ் லெவல்ல ஒவ்வொரு லெவல் ஆல்ரெடி அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா அவர் எதுக்கு? அவர் வந்து ஓவரால் மெயின்டெனன்ஸ் அண்ட் கண்ட்ரோல், ஃப்ரேமிங் ஆஃப் ரூல்ஸ், அப்புறம் அந்த லைசன்ஸ் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் பேங்க், சம்திங் லைக் தட். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி தான் எங்கிட்ட 9 எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ், 27 ஜெனரல் மேனேஜர்ஸ், many subordinates இருக்காங்க. ஓ, you mean to say the planets and stars? பரவாயில்லையே, நல்லா புரிஞ்சுட்டியே. ஆமா, புண்ணியம் எனக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியம்லாம் இருக்காங்க. அதை கேட்குறியா? யூனோ வாசு, நான் ஒரு மனுஷனை படைக்கும் போது அவன் எங்க பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், எப்ப சாகணும், அவனுக்கு என்ன உத்தியோகம், எவ்வளவு பணம், அவன் அக்கௌண்ட்ல எவ்வளவு ரன்னிங்ல இருக்கு, எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுறேன். அதை வேணுன்ற போது பணமா எடுத்துக்கலாம், டிராப்டா எடுத்துக்கலாம், பூர்வ ஜென்ம புண்ணியம்ன்ற புண்ணியத்தை வச்சு ஓவர் டிராப்டாவும் எடுத்துக்கலாம். என் அக்கௌண்ட் எவ்வளவு சொன்னேன், எவ்வளவு தேவையோ சொன்னீங்க, அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்களோட விஷயத்துல நான் தலையிட முடியாதுப்பா. ஏன்னா என்னுடைய அக்கௌண்ட்டே அவங்க கையில தான் இருக்கு. உனக்கு அக்கௌண்ட் சரி, முன்னாடி நான் அவங்க இதெல்லாம் மாட்டி முடிச்ச கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த பாரு, அவங்க நான் கிழிச்ச கூட்ட தாண்டதே கிடையாது, தப்பு தண்டாவே பண்றது இல்லை. அப்புறம் நான் எப்படி அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்? சரி, நான் விடு, அதெல்லாம் இப்ப எதுக்கு வந்தாலும் சொல்லு. அதை கேட்கறியா? உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும், அதுக்காக வந்தேன். அதாவது நீ என்னுடைய ஒஸ்ட் எனிமி. ஆமா, நீ தான் என்னுடைய எனிமி. என்ன ஒரு வாயால ஃப்ரெண்டுங்கிற, ஒரு வாயால எனிமிங்கிற, முன்னுக்கு முரணா பேசுறீங்க. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நான் என்ன பண்ணேன்? நான் ஆசைப்பட்ட எதையுமே எனக்கு கொடுக்கல. நான் கொடுக்குறான்னு நீ ஆசைப்படலையே. அப்புறம் இது கேட்க காட் இஸ் நோவேர். என்ன சொன்ன? காட் இஸ் நோவேர். காட் இஸ் நோவேர். அந்த நோவேர் ஸ்பெல் பண்ணு. NOWHERE. இந்த NO ஒரு சின்ன பாஸ் கொடுத்தியா, அதை NOW அப்புறம் கொடு. NOWHERE. ஃபுல்லா சொல்லிப்போம். God is now here. இங்கிலீஷ் சொல்றேன், தமிழ்ல சொல்றேன். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை. சரி, தமிழ்ல சொல்றேன். கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு 10 தடவை சொல்லிப்பாரு. ஒரு சிலை வச்சு கீழே கடவுள் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு எழுதிப்பாரு. அதை படிக்காதவன், அறியாதவன், படிச்சவன் எல்லாரும் படிச்சு யோசிப்பான். என்னடா இது இல்லைன்னா, இல்லைன்னா ஏதோ ஒன்று இருக்கணுமே, கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இருக்கணுமே அப்படின்னு எல்லாரும் என்னை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. கரெக்ட்? அதெல்லாம் ரைட்டுப்பா. ஆனா ஏன் விஷயத்துல நீ விளையாடுனது அதிகம். நான் என்னப்பா பண்ணேன்? இதான் கடவுள்ங்கிற உனக்கு தெரியாது. ஓ, எனக்கு தெரியும். ஆனா எனக்கு என்ன தெரியும், இல்லை இவங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஏப்பா, எனக்கு வாழ்க்கையில என்ன ஆசைப்பட்டேன், அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நடத்தினியா நீ? இன்னொரு ஆசை என்ன, பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நடத்தினியா நீ? சரிப்பா, ஒத்துக்கிறேன், நடத்தல. ஆனா விதிவசத்தால் நீ அந்த அனிதாவை பிரிஞ்சு சொல்றேன்னு நினைக்கிறேன். இந்த பாரு, என்ன நடந்தது நான் சொல்லட்டுமா இல்லை நீயே சொல்ற? நீயே சொல்ல. நீதான் உனக்கெல்லாம் தெரியுதாப்பா? ஓ, எனக்கு தெரியுதான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரெண்டாவது, நீயே சொன்னா நல்லா இருக்காது. ஏன்னா நீ இல்லாத பிளாஷ்பேக் சீன்லாம் நீ இருக்க முடியாது பாரு. அதனால நானே சொல்றேன். அனிதா அப்படின்னு ஒரு பொண்ணு, நல்ல அழகு, மாடர்ன் பொண்ணு, மாடர்ன் அழகு, நல்லா படிச்சவ. அவளை நீ காதலிச்ச, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அழகினா சாதாரண அழகிய, அல்ட்ரா மாடர்ன் அழகிய. அவளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இருக்காளே இவ்வளவு. ஏன் சும்மா வச்சுக்கிற? பாரு, அவன் மாமா பொண்ணு, உனக்காகவே பிறந்து வளர்ந்தவ. என் உயிரை எடுக்கிறதுக்காக. இப்போ நான் ஒன்று படம் உனக்கு ஞாபகம் இருக்கா? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு அனிதாவை பார்க்கறதுக்காக நீ போன. அப்போ உங்க வீட்டுல உங்க அப்பா சுபாவுடைய அப்பா 3 பேரும் உன்னுடைய கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ